அவரோட இந்த படத்தில் இணைந்து நடித்தது. ரெண்டாவது வந்து ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறம் கவுண்டமணி சாரோட நடித்தது. இதெல்லாம் உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய காட் கிஃப்ட் தான். ஆனால் ஒன்று, ஒத்த ஓட்டு முத்தையா மொத்த ஓட்டையும் வாங்கி டவுட்டே இல்லை. கண்டிப்பா சட்டசபை எலெக்ஷன் மாதிரி 234 சீட்டு போகுது. ஓகேவா? பல லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அப்படிங்கிற நிச்சயம். இந்த வெற்றி படத்தில் நாங்களும் ஒரு சிறு பங்கு எடுத்து எங்களுடைய ஒர்க்கை பண்ணியிருக்கிறோம். அதுக்கு வந்து இந்த படத்துடைய தயாரிப்பாளர், இயக்குனர், அப்புறம் ஹீரோக்கள், எங்களுடைய இவ்வளவு சாப்பிட்டான ஹீரோ நான் பார்த்தேன். ஆனா இன்னொன்னு, சினிமா ட்ரெண்ட் இல்ல படம் பழைய காலத்துல எப்படின்னா நல்ல முழுன்னு இருந்த ஹீரோ, தாடி வச்சதும் வில்லன். இன்னைக்கு தாடி ஹீரோ, முழுன்னு என்னவா வில்லன். இருங்க, இந்த படத்துக்கு அப்புறம் இது பெரிய நல்ல ஜெயிச்சிருமில்ல, ஜெயிச்சு வெற்றி அடைஞ்சோன்னே இவர் சேவ் பண்ணி முழுன்னு ஒரிஜினல் ஹீரோ வருவார். ஸோ வாழ்த்துக்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். திரைப்படங்களை தயவு செஞ்சு இந்த ஃபோனில் பார்க்குறது, டிவியில் பார்க்குறதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா ரசனை என்பது ஒரு 1000 பேரோட சேர்ந்து அப்படி ஒரு குதூகலமாக ரசிக்கிறத ரசனை. இவ்வளவு கிரிக்கெட் வந்து இவ்வளவு டிவியில் ஒரு பால் போட்டால் எப்படி அவுட்டான்னு 10 தரம் காமிக்கிறாங்களா டிவியில்.